ஹலோ சாமி, பெங்களூர் பாலுசாமி. ஆ, வணக்கம் அது சாமி. நான் ராம ஈஸ்வர்லால் ஜேஎஸ் ஆடியோ ரேடியோவில இருந்து நம்ம சிவராமன் சாமிக்காக மலர் அஞ்சலி, நினைவாஞ்சலி ஆ, செலுத்துவதற்காக ஒரு படைப்பு, ஒரு சிறு படைப்பு நம்ம சாமிகள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பதிவு பண்ணிக்கிட்டே வர்றேன். அந்த ஒரு உங்கள் அனுபவங்களை நீங்கள் நம்ம சிவராம் சாமி கூட எப்படி அவர் எப்படி நடந்துகிட்டாரு, அவர் ஒரு அதாவது ஒரு நல்ல ஆத்மா, பணிவு அப்படிங்கறத சிவராமன் சாமி கிட்ட தான் கத்துக்கணும். அந்த மாதிரி அவரு மனதில் நின்ற ஒரு மனிதர். அவரு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன உடனேயே நீங்க எனக்கு தகவல் கொடுத்தீங்க ஒரு 2 நாள் முன்னாடி. பட் அதுக்குள்ள அவருக்காக எல்லாருமே பிரார்த்தனை பண்ணாங்க, நம்ம பண்ணினோம். இன்னைக்கு அவர் மத்தியானம் தவறிட்டாரு அப்படிங்கறத கேள்விப்பட்ட உடனே எனக்கே ரொம்ப ஷாக்கா இருந்தது. ஆனாலும் அவர் ரொம்ப சிரமப்படாம, யாரையும் சிரமப்படுத்தாம நம்ம அவரு he attained his end of life அப்படிங்கிற மாதிரி நாம எடுத்துக்கணும். அவர் நினைவுகளை, அவரோட உங்கள் அனுபவங்களை நீங்க சொல்லணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் சாமி. சரி சுவாமி. நான் பெங்களூர்ல இருந்து பாலுசாமி பேசுறேன். நான் கடந்த 40 வருடங்களாக என்னுடைய குடும்ப நண்பராக இருந்தவர் திரு சிவராம் சுவாமி அவர்கள். குடும்ப நண்பர் என்று சொல்வதை விட எனக்கு ஒரு குருசுவாமியாக இருந்தவர். அவரை பற்றி சொல்லி பேசிக்கொண்டு போனால் நாள் ஒன்று பத்தாது. இருந்தாலும் எனது சிறிய அனுபவங்களை சில மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் இருவரும் பல வருடங்களாக சென்னையிலிருந்து எம்.என். நம்பியார் குருசுவாமி அவர்கள் குழுவில் சபரிமலைக்கு சென்று வருகிறோம். அதில் எங்களுடைய 2வது குருசுவாமியாக திகழ்வர் திரு குரு சிவராம் சுவாமி. எனக்கு அவரின் அனுபவங்களும் அவரின் செயல்களும் நிறைய அவர்கிட்ட எனக்கு அட்மையர் ஆனது அவருடைய பண்பும் ஒழுக்கமும் என்ன ரொம்ப கவர்ந்து அந்த பாதையில் குருசாமிக்கு எம்.என். நம்பியார் குருசாமிக்கு அடுத்து அவரைதான் நாங்க குருசாமியா நினைச்சு நடத்திக்கிட்டு வந்தோம். அவர்கிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. அவரு சபரிமலையில புண்ணிய பூங்காவனம் என்ற ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி அதுக்கு நிறைய சேவை பண்ணிருக்காரு. எல்லாரையும் அதுல கலந்துக்க சொல்லி அவரு இருந்தாலும் எல்லாத்திலயும் முன்ன அவரு நின்னு யாரையும் எதிர்பார்க்காம பயங்கர கடினமா உழைச்சு ஒரு சேவை பண்றவரு. ஆனா அவருக்கு ஈடு கொடுக்க சின்ன வயசான எங்களுக்கும் முடியாது. இந்த மாதிரி பல நிகழ்வுகள் உண்டு. இங்க பெங்களூர்லயும் அதே மாதிரிதான். கர்நாடகால பெயர் பெற்ற சினிமா நடிகர், டைரக்டர், ப்ரொடியூசரா இருந்தாலும் அவருக்கு பேர் வேற மாதிரி இருந்தது. அதாவது பெரிய ஐயப்ப பக்தர். இங்க கர்நாடகாவுக்கே ஒரு பெரிய குருசுவாமியாக திகழ்ந்தார். அதிலும் நார்த் கர்நாடகாலாம் ரொம்ப அவரை மெச்சிக்குவாங்க, பெரிய குருசுவாமி என்று. இங்கும் கோவில்கள்ல எந்த நிகழ்ச்சி ஆனாலும் என்ன கூட கூட்டிட்டு போவாரு. நிறைய வருஷங்கள் நாங்க ராஜ்குமார் அவர்கள் வீட்டுல அவங்களுக்கு இருமுடி கட்டியிருக்கோம், பூஜை பண்ணி. ராஜ்குமார் பையனுடைய அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கூட எல்லாம் சபரிமலை பயணம் பல வருடங்கள் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்தாலும் இந்த வயசுல கூட அவர் இந்த அளவுக்கு சேவை பண்றாருன்னா உண்மையா அது அவரால் மட்டும்தான் முடியும். எங்களால கூட முடியாது. எங்களெல்லாம் பார்த்து அவரை பார்த்து நாங்க பொறாமப்படுற அளவுக்கு அவரு நடந்துக்குவாரு. அவரை பத்தி சொல்லிட்டே சொல்லின்னு போலாம். ஆனா இன்னைக்கு அவரு நம்ம கூட இல்லைன்றது ஒரு பெரிய வருத்தமா இருக்கு. இருந்தாலும் அவர் நம்ம கூட இல்லைன்னாலும் ஐயப்பன் அவரு இதயத்துல குடிகொண்டு இருக்காரு. அவர் உண்மையாவே நீங்க சொன்ன மாதிரி அவரு கஷ்டப்படல. ஐயப்பனுடைய பூஜை பண்ற டைம்ல தான் கீழே விழுந்து திடீர்னு அதை எதிர்பாராத விதமாக அவர் சம்பவிச்ச இந்த மரணம் சீக்கிரத்துல நம்மளால ஜீரணிக்க முடியாத ஒன்று. இத்தனை ஆண்டுகளாக அவர் சபரிமலைக்கு வந்தது, அவர் கூட நாங்க இருந்தது, இதெல்லாம் நினைக்கும் போது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. இதற்கு மேல என்னால வார்த்தைகள் வரவில்லை. நல்ல அதாவது நல்ல மனிதரை பத்தி நல்ல அனுபவங்களை நீங்க சுருக்கமா சொல்லி யூ டச்டு தி ஹார்ட், மெனி ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே அவர் அவரோட ஆன்மா சாந்தி அடையணும். அவருடைய குடும்பத்தாருக்கு, அவருடைய மகன்கள், மகள்,
எல்லாருக்கும் நம்ம இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். அந்த மாதிரி கர்நாடகாவில இருந்து ஐயப்ப சாமிய இன்னைக்கு இந்தியா பூரா எங்கேயோ வெளிநாட்டுல இருந்தும் பாக்குறாங்க அப்படின்னா நம்ம நம்பியார் சாமி, நம்ம சிவராமன் சாமி, ராஜ்குமார் சாமி, இவங்க எல்லாம் அங்க அமிதாப் பச்சன் வந்த வருஷம் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. ரஜினிகாந்த் அவர் வந்தது அதே மாதிரி 75, 76 அப்படிங்கறது தான். அப்ப நாங்க அவர் கூட நான் 3வது வருஷம் போறதா ஞாபகம். சிவராமன் சாமியையும் ராமநாதன் சாமியும் நம்ம நம்பியார் சாமி குரூப்ல நம்ம டைரக்டர் சங்கர் சாமி இவங்களை எல்லாம் மறக்கவே முடியாது. அதே மாதிரி நம்ம முதல் வருஷம் போனப்போ வீரமணி அவர் அப்பவே பாடி புகழ் பெற்றவர். ஆனா முதல் வருஷம் நம்ம கூட வந்தாரு. அப்போ நம்ம விஸ்வநாதன் சாமி, MS விஸ்வநாதன் இவங்க எல்லாம் அந்த நாட்களை அந்த ஐயப்ப யாத்திரைய 10 நாள் எப்படி போகுது, கார்த்திகை 1 வந்தாலே அதே மாதிரி பாருங்க. இந்த டிசம்பர்ல நம்ம நம்பியார் சாமியும் நம்ம குருசாமி நம்பியார் சாமியும் டிசம்பர்ல தான் நவம்பர் டிசம்பர்ல தான் அவரும் போயிருக்காரு. இவரும் அது நினைச்சா நவம்பர் 19ஆம் தேதி அவரு நவம்பர் 19ங்கிறது கார்த்திகை பிறந்தவுடன் இதுவும் கார்த்திகை மாதம் தான் இவரும் போயிருக்கிறது. பாருங்க அது எவ்வளவு பவர்ஃபுல். அவர் நம்ம விட்டு இருந்தாருன்னு சொல்றதை விட ஐயப்பன் திருவடிகளை போய் சேர்ந்தாருன்னு தான் நம்ம சொல்லணும். எடுத்துக்கணும் சாமி. நம்ம எல்லாரும் மரணம் சம்பவிக்கிறது மனித வாழ்க்கையில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கட்டம். ஆனா எல்லார் மனசுலயும் நிறைஞ்சி இருக்கிறது நிறைஞ்சு நிலைக்கு இருக்கிறது பெரிய காரியம். அதுல நம்ம சிவராமன் சாமியும் இன்னைக்கு ஒன்னாயிருக்காரு. அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். நாம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சாமி. நாங்களும் இப்போ இதுக்கு அவருக்கு அஞ்சலி செலுத்த போயிட்டு இருக்கோம் இப்போ வீட்டுக்கு. சரி சாமி, போயிட்டு வாங்க சாமி, போயிட்டு வாங்க. அவரோட குடும்பத்தாருக்கு நம்ம JS ஆடியோ ரேடியோ, நம்ம நம்பியார் சாமி குரூப், தேவதாஸ் சாமி எல்லாத்தையும். தேவதாஸ் சாமி ரொம்ப நேற்று நீங்க சொன்ன உடனே அவர் ஒரே ஷாக் ஆயிட்டாரு. அது இன்னைக்கு எனக்கு போன் பண்ணாரு. அவரு இன்னைக்கு போன் பண்ணாரு எனக்கு காலையில. அதுதான் சாமி, அவர் இவ்வளவு ஹெல்த்தியா இருந்தாரு, எப்படி அவருக்கு என்ன ஆச்சு தெரியலையே, இது ஒரே ஷாக் ஆனாரு. இல்ல அதாவது ஐயப்பன் திடீர்னு முடிவு பண்ணி அவர்கிட்ட கூப்பிட்டுட்டாரு, அவ்வளவுதான். அதுதான் சொல்ல முடியும். எடுத்துக்கணும், அப்படிதான் எடுத்துக்கணும் நம்ம. ஓகே சாமி, நீங்க நாம பேசுவோம். நன்றி, வணக்கம் சாமி. சுவாமி சரணம்.